ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ஆர் சேஃப் அண்ட் டூயிங் குட். சில டைம் நம்ம வேஸ்ட்டுன்னு நினைக்கிற ஐட்டம்ஸை திருப்பி யூஸ் பண்ண முடியுமா, இல்லை அதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கான்னு தெரியாமலே சொல்லிட்டு நம்ம நிறைய திங்ஸ் நம்ம வேஸ்ட்டில் போடுறோம். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே தூக்கி தூர போடுற ஒரு ஐட்டம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் மில்லன் பீல் இல்லைனா வாட்டர் மில்லன் ரின். அதாவது அந்த வாட்டர் மில்லனில் இருக்கிற அவுட் சைட் ஸ்கின் இருக்கு இல்லையா, அதுதான். இந்த வாட்டர் மில்லன் ரிண்டோட பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது வந்து ட்ராஷில் தான் போகும். நம்ம சாப்பிட்ற அந்த பிங்க் போர்ஷனில் 90% வாட்டர் தான் இருக்கும். இந்த ஃப்ரூட்டோட மொத்த சத்துமே பார்த்திங்கன்னா அந்த பிங்க் கலருக்கும் க்ரீன் கலருக்கும் நடுவில் இருக்க அந்த ஒயிட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்கும். இந்த வாட்டர் மில்லன் ரிண்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு குக்கும்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கட்டும், டெக்ஸ்சராக இருக்கட்டும், ஆல்மோஸ்ட் லைக் அ குக்கும்பர் தான். இந்த குக்கும்பர் இல்லை எந்த ஒரு நீர் சத்து வெஜிடபிளாக இருந்தாலும் சரி, அதை வச்சு நம்ம என்னென்ன ரெசிபீஸ்லாம் பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த வாட்டர் மில்லன் ரிண்ட்லேயும் பண்ணலாம். ஸோ இப்போ வாட்டர் மில்லன் சீசன் போயிட்டு இருக்குது. சம்மரும் கூட எல்லாருமே வந்துட்டு நம்ம வாட்டர் மில்லன் சாப்பிடாம இருக்க மாட்டோம். ஸோ நீங்கள் வாட்டர் மில்லன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுங்கள். இது மட்டும் இல்லை, நிறைய பண்ணலாம். நான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு வாட்டர் மில்லனோட ரிண்டில் இருந்து என்னென்ன ரெசிபீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா வாட்டர் மில்லன் கூட்டு. இந்த கூட்டு பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் மூங் தால் இல்லைனா சன்னா தால் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு பச்சை மிளகா, ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 4-5 பூண்டு பல், தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 to 5 விசில்ஸ் வைக்கிறேன். மீன்வைல் நான் இந்த குக்கும்பர் ரின்ஸ் எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். நாலு விசில் வந்ததுக்கப்புறம் இந்த வாட்டர் மில்லன் எல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த வாட்டர் மில்லன்லேருந்தே நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். ஸோ அந்த ஹீட்லேயே வந்துட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணணுமா வேண்டாமான்னு. இப்போ இந்த வாட்டர் மில்லன் வேகிறதுக்கு அகெயின் ஒரு 2 விசில்ஸ் வைக்கிறேன். இப்போ நல்லா அந்த வாட்டர் மில்லன் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய் மிக்ஸ் ஆட் பண்ணுறேன். இந்த தேங்காய் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த மிக்ஸை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 to 2 மினிட்ஸ் நம்ம பாயில் பண்ண விட்டுடலாம். இந்த தேங்காய் மிக்ஸ் அந்த கூட்டோட பிளெண்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த தாளிப்பை இந்த கூட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த சிம்பிளான வாட்டர் மில்லன் கூட்டு ரெடி. நெக்ஸ்ட் டிஷ் பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லன் சட்னி. இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பருப்பு நல்ல ஒரு லைட் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒன்று காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா எடுத்துக்கலாம். கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். இது வந்து நான் குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் பண்ணுறேன். அதனால் எல்லாமே கம்மியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஹாஃப் சைஸ் வெங்காயம் இருந்தது, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல், இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேண்டாம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சம் ஜீரகம் வந்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வாட்டர் மில்லன் ரெண்டு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இது வேகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வாட்டர் மில்லன் ரெண்டோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன். எப்போ தக்காளி வந்துட்டு நல்லா மேஷ் ஆகணும் அப்படின்னா நம்ம கவர் பண்ணி குக் பண்ணோம் அப்படின்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ நான் கவர் பண்ணி குக் பண்ணுறேன். அப்பப்போ வந்து நம்ம ஸ்டர் பண்ணிட்டே இருக்கணும், இல்லைனா வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். தக்காளியும் வாட்டர் மில்லனும் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம சட்னி அரைச்சி எடுத்துடலாம். வாட்டர் மில்லன் வந்து இந்த சட்னி பண்ணுறதுக்கு நல்ல குக்காக இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட் வரும், இல்லைன்னா அந்த ரா டேஸ்ட் வரும். ஸோ அது மட்டும் இந்த சட்னி பண்ணும்போது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வாட்டர் மில்லன் ரெண்டு வச்சு ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு எய்தர் நம்ம வாட்டர் மில்லன் ரெண்டை வந்து கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
கிரேட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். இந்த தண்ணியும் நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வேறு எதாவது கிரேவிஸ்க்கு வந்துட்டு ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கீ எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி நான் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் ஸ்வீட் வரும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இந்த ஸ்வீட் பண்ணுறேன். ஸோ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இதில் வாட்டர்மெலன் ரிண்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா வதக்கணும் கீல. ஆல்மோஸ்ட் ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரும். வந்ததுக்கப்புறமா இந்த பால் காய்ச்சின பால் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் என்னன்னு சொல்லலைல்ல. ஸோ இது வந்து வாட்டர்மெலன் ரிண்ட் அல்வா. அல்வா நம்ம எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான். இந்த பாலை வந்துட்டு நல்லா அப்சார்ப் பண்ணிவிட்டு இந்த வாட்டர்மெலன் ரின்ஸ்லாம் நல்லா குக் ஆகி வரும். நான் சொல்ல மறந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூட கொஞ்சம் இலைச்சி பவுடர் இல்லை அந்த ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கேசர் சிரப் இருந்தது என்கிட்ட, அதுவும் நான் ஒரு ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்ம வாட்டர்மெலன் ரிண்ட் ஹல்வா ரெடி. நெக்ஸ்ட் டிஷ்ஷும் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ரெசிபி தான். வாட்டர்மெலன் ரிண்ட் பொரியல். ஸோ இந்த பொரியல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிடலாம். கடுகு, அப்புறம் காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் பெருஞ்சீரம் ஆட் பண்ணோம். நான் ஆக்சுவலி அது மறந்துட்டேன். நான் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு பெருஞ்சீரம் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் வெங்காயம் ஆட் பண்ணோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த வாட்டர்மெலன் ரின்ஸை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு உப்பு, வாட்டர்மெலன் வேகிறதுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா லைட்டாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். நிறைய ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா இதுலேருந்தே நிறைய தண்ணி ரிலீஸ் ஆகும். நான் இங்கே ஹாஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வாட்டர்மெலன் நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் துருவின தேங்காய் ஆட் பண்ணுறேன். இது ஒரு 2-3 செகண்ட்ஸ் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். ஸோ இங்கே நான் பண்ணது எல்லாமே சின்ன சின்ன குவான்டிட்டிஸ் தான். என்கிட்ட இருந்த அந்த ஸ்கின்னை வச்சு நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருப்பேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.